இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 20ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, பராபவ ஆண்டு, சித்திரை மாதம் 7ஆம் திருநாள், சௌபாகிய யோகம், திருத்தியை திதி, கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி. இந்த 4 முக்கியமான விஷயங்களும் அற்புதமான ஒரு காம்பினேஷனில் இன்றைய நாள் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். மெயினாக பெண்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கப்படுறது. இந்த மாதிரி நாட்களில் மெயினாக கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள், மெயினாக சித்திரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோவப்படுவீங்க. சொல்கிறதுக்கு முன்னாடியே மூக்குக்கு மேலே அவனுக்கு கோவம் வந்துடுதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இன்றைய நாள் மூக்குக்கு மேலே கொஞ்சம் கோவம் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. காலைல எழுந்திரிச்சோன்னா கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கேயாவது வெளியே சாப்பிட்றோம் அப்படின்னா இன்றைய நாள் நல்ல ருசியாக சாப்பிடுவீங்க, அப்புறம் பிரச்சனையாகும். பழைய சாதம், பழைய விஷயங்களை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தர்மத்துக்கு மீறி வேறு மாதிரி பேசுகிறதெல்லாம் இன்றைய நாள் அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய நாள். குடும்ப உறுப்பினர்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலைகள் லைட்டாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே ஒரு குழப்பத்தில் ஆரம்பித்து ஜெயிக்கக்கூடிய நாள். அது ஆரம்பம் பார்த்திங்கன்னா குழப்பமாக இருக்கும், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும், ஏதோ ஒரு மாதிரி லைட்டாக சுற்றுற மாதிரி, தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நாள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றுவீர்கள். புதுசாக உணவுத்துறை ஏதாவது கடை ஆரம்பிக்கணுன்னா ரொம்ப சூப்பராக செட் ஆகும். நிறைய பேர் ஹோட்டல் ஆரம்பிப்பீங்க, நிறைய பேர் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க, நிறைய பேர் விற்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் ரொம்ப பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக பெண்கள் ஹெல்த்லேயும் சரி, பிஹேவியர்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். நமக்கு பேசுகிறவங்களாம் நல்ல ஆட்கள் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகள்லையும் சரி, நம்ம பழகக்கூடிய நபர்கள்கிட்டையும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல செலவாகும். ஜாலியாக ட்ரிப்பு போகிறது, நல்லா என்ஜாய் பண்ணுறது, ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். ஒருவேளை யாராவது தனியாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பயணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். சுப செலவுகள், ஆடம்பர செலவுகள், உங்கள் சந்தோஷத்திற்கான செலவுகள் சற்று ஜாஸ்தியாக இருக்கும். காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 சுப கிரகங்கள். ராசி அதிபதி சுக்கிரன் தன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். உச்சம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோஹிணி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஆனால் சனியின் பார்வையில் உட்கார்ந்துருக்கிறது, அதனால் உங்களுக்கு விரயஸ்தானத்துலேயும் பிரச்சனை இருக்குது, லாபஸ்தானத்துலேயும் பிரச்சனை இருக்குது. நண்பர்களை எந்த அளவுக்கு தூரமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. கெட்ட சவகாசங்கள்னால பிரச்சனை மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. விரயத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு, அதில் செவ்வாயுடைய பார்வை. நிறைய பேர் கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் ஆகட்டும், அதே மாதிரி உங்களுடைய பிஹேவியர்னால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஏதாவது ஒரு புது முயற்சி செய்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து. முதலீடுகள்லாம் கேட்கும்போது பேங்க்கில் அப்ரோச் பண்ணும்போது கூட உங்களால் கட்ட முடிஞ்சுன்னா நீங்கள் கடன் வாங்கிக்கிறது தான் பெட்டர். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பாவுடைய ஹெல்த்து, மூத்த பையனுடைய ஹெல்த்து, உங்கள் ஹெல்த்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எலும்புகள் பாதிப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். ஏன்னா மிக முக்கியமான கிரகம் சூரியன், ராசி அதிபதி, பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறுவது நல்லது. ஆனால் அதை கெடுக்கக்கூடிய வகையில் கேது தன் சுய சாரத்தில் உட்காந்துருக்காரு, சூரியனும் கேது நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அதனால் பொதுவாகவே அப்பாவுடைய ஹெல்த்லேயும் சரி, உங்கள் தலை பகுதியிலையும் சரி சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனம் தேவை. சில மாற்றங்கள் எப்போவுமே நல்லதுன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுதான் இன்றைய நாள் மெயினாக. ஒரு சில பேருக்கு பசங்களுக்கு வெளியூர்லலாம் வேலை கிடைக்கலாம், இல்லை வெளியூரில் சீட்டு கிடைக்கலாம், அதனால் கொஞ்சம் விட்டு பிரிகிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படலாம். அதனால் 1 மாதத்தில் நடக்கும். இதெல்லாம் தான் இன்றைய நாள் மெயினாக பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம், வேலையில் ஒரு குஷி, இந்த ரணகலத்தில் ஒரு குதூகலமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அது உங்கள் வேலையில் நீங்கள் பார்ப்பீங்க. அது ஏதோ ஒரு சமாச்சாரம் நடக்க போகுது, உங்களுக்கு குஷியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள்
வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக எதிர்பார்த்தது, இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணது நடக்காமல் இருந்தது இன்றைய நாள் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கோவப்படக்கூடாது. இந்த காலகட்டங்களுக்கு தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு பார்வை பலம் கொடுக்கறது செவ்வாய். அங்கே ஆல்ரெடி குரு உட்காந்துருக்கேன். மெயினாக அட்வொகேட்ஸ், ஆடிட்டிங்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. எதில் கவனமாக இருக்கணும், கூட யார் இருக்காங்களோ அவங்கள கவனமாக பார்த்துக்கிறது. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல்நிலைகள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். என்னதான் அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் ராசி அதிபதி போய் அஷ்டமத்தில் சந்திரனும், ராசி அதிபதி போய் சந்திரனோட சேர்ந்திருக்கிறது கண்டிப்பாக திடீர் பிரயாணங்களை கொடுக்கும். வண்டி வாகனங்களை மாற்ற செய்யும். திடீர்னு ஆடம்பரமான செலவுகளை செய்ய வைக்கும். இருக்கிறதே மறுபடியும் வாங்குற மாதிரி, வெளியூர் போகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் ஒன்று தான் பார்த்துக்கணும், ஜலதோஷம் பிடிக்காமல் பார்த்துக்கணும். மெயினாக அதுதான். அதே மாதிரி சில பேர் பனியில் போய் நல்லா சுற்றிட்டு வருவாங்க. சில பேர் வெயிலில் சுற்றும் போது என்ன ஆகுனா அந்த வேர்வை தலைக்குள்ளேயே போய் மறுபடியும் சளி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ஆனால் எதிர்பாராத குஷியும் சந்தோஷமும் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது. அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெரிய ஒரு புகழை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். வசீகரத்தன்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்களை பார்த்தோன்னே எல்லாருமே உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது அவங்க மனசு மாறும், அந்த அன்பு ரொம்ப அதிகமாக பெய்யும். அதுதான் விஷயம். விருச்சிகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குது. எல்லாருடைய துணை நிற்கக்கூடிய, எல்லாரும் ஃபேமிலி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா இருப்பீங்க. ஸ்வேதவராகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுத்துறைகளில் பெரிய அளவுக்கு சாதனை புரியக்கூடிய காலகட்டம். மெயினாக கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆடை வடிவமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேஷன் டிசைனர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாட்களில் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். மகரத்தில் யார் இருந்தாலும் சரி, வீட்டிலே ஒரே குஷியாக இருக்கும். ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிப்பீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணணுமோ கண்டிப்பாக இந்த மாதம் ப்ரப்போஸ் பண்ணலாம், இன்றைய நாள் ப்ரப்போஸ் பண்ணலாம், அது ஓகே ஆகிடும். நிறைய பேருக்கு இன்பச் சுற்றுலா போயிட்டு வருவீங்க. நினைத்த காரியங்கள் ரொம்ப குஷியான காரியங்கள்லாம் நடக்கும். மெயினாக மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நிறையா பேருக்கு திருமணம் கன்ஃபார்ம் ஆகும். அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மலையப்ப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் சார். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்தார், எங்கேயோ போகலான்னு சொன்னார். அவங்க ஃபேமிலியோடு போகிறேன்னு சொன்னார். சரி டிக்கெட் இருக்குதுன்னு சொன்னார். சரி வான்னா நானும் போயிட்டேன் சார். எதிர்பாராத ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. இருக்கிற ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு 2-3 நாள் போயிட்டு வந்தது எங்களுக்கும் சந்தோஷம் சார் அப்படிங்கக்கூடிய விஷயம் இன்றைய நாள் நடக்கும். நிறைய பேருக்கு திடீர் வாய்ப்புகளும் பெரிய ஒரு சந்தோஷமும் இணக்கமும் கொடுக்கக்கூடிய நாள். பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். நிறையா தெய்வ அனுகிரகத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வாய்ப்புக்காக தேடின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் வாய்ப்பு கிடைத்தே தீரும். இன்றைய நாள் யாரெல்லாம் யூடியூபர்ஸாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் அலுவலகத்தில் இருக்கீங்களோ, பத்திரிகை துறைகள் இருக்கீங்களோ, டிஜிட்டல் மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கீங்களோ, முக்கியமான ஒரு வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும்.
எதிர்பார்க்க மாட்டீங்க, திடீர்னு நடக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. எங்கேயாவது போகும்போது ஒரு முக்கியமான ஃப்ரெண்டை பார்ப்பீங்க. பழைய நண்பராக இருப்பார், அவங்கள பார்க்குறது, ஃப்ரெண்டோட ஜாலியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, ஒரு குஷியான ரைடு, இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆடம்பரமான விஷயங்களை வாங்குவதற்கு உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அமோகமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாக நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% விருச்சிகம், கடகம், மீனத்துக்கு எவ்வளவோ பரவாயில்ல. போன மாதத்துக்கு கடந்த 15 நாளுக்கு இன்றைய நாள்லேருந்து ரொம்ப நல்ல சேஞ்சஸ் இருக்கும். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் மட்டும் மற்ற ராசிகள் பார்த்துக்கிறது இன்றைய நாள் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே தெய்வ அனுகிரகத்தில், சங்கல்பத்தில், ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நானே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.